ஹாய். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பற்றி தாங்க பேச போகிறேன். கொஞ்சம் உளறனா தப்பாக நினச்சிக்காதீங்க, சாரி. ஒன்றும் இல்லைங்க. எப்படி நம்ம இருக்கிறோன்றது நம்ம கையில தாங்க இருக்கு. இப்போ நம்ம வீட்டை வந்துட்டு இன்னொருத்தவங்களோட நம்ம கம்பேர் பண்ணி பேசக்கூடாது. அவங்க இப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க, இவங்க புருஷனா பாரு, பக்கத்து வீட்டு புருஷனா பாரு, அவங்க அப்படி பாத்துக்கிறாங்க, அவங்க வீட்டுக்கார அம்மாவை, அவங்க பிசினஸ் இப்படி பாத்துக்கிறாங்க, இவங்கெல்லாம் வெளியெல்லாம் கூட்டு போறாங்க, சினிமாவுக்கு போறாங்க, ஜாலியா இருக்கிறாங்க, ட்ரெஸ் வாங்குறாங்க, ஷாப்பிங் பண்றாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்க. நீங்க என்ன பண்றீங்க, போறீங்க, உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை, உங்களை மாதிரிதான் அவங்களும் வேலை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல இருக்கிறவங்க நைன் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நமக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு கொஞ்சோண்டு யோசிச்சு பார்க்கணும். நமக்கு என்னென்ன சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க, நம்மளுடைய பேக்ரவுண்ட் என்ன, நம்மளுக்கு என்ன கமிட்மெண்ட் இருக்கு, இது எல்லாத்தையுமே கொஞ்சம் சிந்திக்கணும். நம்ம வந்துட்டு அடுத்தவங்களே எப்பவுமே கம்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, ஓகேங்களா? நம்ம வீட்டில் நம்ம வீட்டுக்காரர் நமக்காக என்ன பண்ணியிருக்காரு, ஒரு நம்ம ஹஸ்பண்ட் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு என்னென்ன நல்லது பண்ணியிருக்காங்க, நம்ம வீட்டுங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும், ஓகேங்களா? தயவு செஞ்சு அடுத்தவங்களுடைய உங்களுடைய ஹஸ்பண்டை நீங்க மற்றவங்களுடைய ஹஸ்பண்டோட கம்பேர் பண்ணாதீங்க, அது தப்பு. ஓகே.